இங்க வந்து 1 ஃபீட்ல ரேக் போட்டிருக்கோம். சின்ன சின்ன ஐட்டம்ஸ், லெகின்ஸ் ஐட்டம்ஸ் அதெல்லாம் வச்சுக்கிற மாதிரி இங்க போட்டிருக்கோம். இதோட டெப்த் எல்லாமே பாத்தீங்கன்னா 1.25 அடி, அதாவது 15 இன்ச்சஸ் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். கீழ இருந்து பாத்தீங்கன்னா 7 அடி ஹைட்ல பண்ணியிருக்கோம். டோட்டல் 24 அடிக்குமே ரேக்ஸ் போட்டிருக்கோம். இந்த இந்த லெஃப்ட் சைடு வர ரேக்குமே உங்களுக்கு வந்துட்டு 15 இன்ச்சஸ் தான் பண்ணியிருக்கோம். ஹைட்டும் வந்து 7 அடியில முடியிற மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஒர்க் திருப்தி தானே? ரொம்ப திருப்தியா இருக்கு. நம்ம வந்து நம்ம லோக்கல், நீங்க வந்து போத்தனூர் வந்து நீங்க ஈஸியா பார்த்து இது பண்ணிட்டீங்க. நம்ம வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணிட்டு இருக்கோம், பாக்குறவங்களுக்கு தெரியும். நம்மளை நம்பி ஆர்டர் கொடுக்கலாமா என்னன்னு மட்டும் சொல்லிடுங்க. தாராளமா தைரியமா கண்ணை மூடிட்டு ஆர்டர் கொடுக்கலாம். இவங்க நல்லபடியா நமக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க. இதே விட சிறப்பா உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஏஎஸ்எம் இன்டீரியர். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ட்ரெஸ் ஷாப்புக்கு சூப்பராக ஒரு கடை செட் பண்ணி கொடுத்துருக்கோம். கடையோட சைஸ் பார்த்தீங்கன்னா 24க்கு 7 அடி தான். லென்த் வந்து 7 அடி இருக்கு, 24 அடி நீளம் இருக்கு. இந்த கடைக்கு என்னென்ன பண்ணியிருக்கோம், என்ன மெட்டீரியல் பண்ணியிருக்கோம் எல்லாமே நான் சொல்லிடுறேன். கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஒரே கலர் தான் போட்டிருக்கோம். ஆஃப் ஒயிட்ல மார்பிள் டைப் போட்டிருக்கோம். பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஃபுல்லாக செம லுக்காக இருக்கு. இதே மாதிரி மார்பிள் டைப்லேயே நிறைய கலர்ஸ் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கு. வேணா நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்க. இப்போ இந்த கடையில என்னென்ன பண்ணியிருக்கோம் பாத்தீங்கன்னா, முன்னாடி வந்து கவுண்டர் போட்டிருக்கோம். கஸ்டமைஸ்டா கேட்டிருந்தாங்க. 30, அதாவது 2 அடி ஹைட் போதும், மேல வந்து சரக்கு வச்சா நல்லா விசிபிள் ஆகிற அளவுக்கு கேட்டிருந்தாங்க. 2 அடி தான் ஹைட் போட்டிருக்கோம். கவுண்டர் மட்டுமே பாத்தீங்கன்னா 2 8 அடி ஒரு 7 அடி போட்டிருக்கோம். சென்ட்ரல் ஒரு டோரும் போட்டிருக்கோம். இங்க வந்து நிறைய கஸ்டமைஸ்டா பண்ணி கொடுத்துருக்கோம். நிறைய ஒரு போஸ்ட் வருது, அதுக்கான ஒரு கட்டிங்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்து உள்ள இழுத்து இந்த டெய்லி காலையில வெளியே இந்த மாதிரி தள்ளி வச்சுட்டு நைட்டு சாத்தும் போது உள்ள இழுத்து வைக்கிற மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். டோர்லயுமே சில கட்டிங்ஸ் எல்லாம் போட்டு கஸ்டமைஸ்டா இங்க வச்சு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த கவுண்டர் பாத்தீங்கன்னா 8 அடி நீளம் இருக்கு. 8 அடிக்கு அப்புறம் ஒரு 20 இன்ச் டோர் போட்டிருக்கோம். இந்த 8 அடியில என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, முன்னாடி ஒரு டோர் போட்டிருக்கோம். சில திங்ஸ் எல்லாம் அவங்க முன்னாடியே வச்சுக்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. முன்னாடி ஒரு டோர் போட்டிருக்கோம். பார்டர் எல்லாம் நல்லா ஹெவியா கொடுத்து பண்ணி கொடுத்துருக்கோம். டேப் வந்து பிவிசி டேப் யூஸ் பண்ணியிருக்கோம். பேஸ்டிங் தான், அயனிங்லாம் கிடையாது. பேஸ்டிங் பண்ணி நம்ம யூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். போர்டு பாத்தீங்கன்னா பார்ட்டிகல் போர்டு யூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த 8 அடிக்கு அப்புறம் ஒரு டோரு, இந்த இது முடிஞ்சோடனே இன்னொரு 8 அடி நம்ம ஒரு கவுண்டர் போட்டிருக்கோம். இதுல வந்து கேஷ் டிராவ் வந்து 2 டிராவ் போட்டு கொடுத்துருக்கோம். அப்புறம் இது முடிஞ்சோன்னா கண்டினியூஸா ஒரு 7 அடிக்கு ஒரு கவுண்டர் போட்டு கொடுத்துருக்கோம், ஃபுல்லாவே சரக்கு வைக்கிற மாதிரி. இதோட பேக் சைடு பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லா ரேக்ஸ் அடிச்சு கொடுத்துருக்கோம். ஒவ்வொன்றும் வந்து 3 ஃபீட் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். இங்க வச்சு செஞ்ச மாதிரி இருக்கும், ஆனா நம்ம ஃபேக்டரியில வச்சு செஞ்சு இங்க கொண்டு வந்து ஃபிட் பண்ணதுதான். தனித்தனி ரேக் தான் இது எல்லாமே. ஃபர்ஸ்ட் ஒரு 2 அடி, அதுக்கப்புறம் ஒரு 3 அடி, அப்புறம் ஒரு 3 அடின்னு ஒரு 7 ரேக் வந்து 3 அடியா பிரிச்சு பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த 2 அடி வந்து ஒரு செப்பரேட்டா ஒரு ரேக் போட்டு கொடுத்துருக்கோம். இது எல்லாமே இங்க ஃபிட் பண்ணால ஒரே ரேக்கா உங்களுக்கு தெரியுது, பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல வந்து ஒரு மீட்டர் பாக்ஸ் வரனால நம்ம இந்த ஓப்பன் விட்டுருக்கோம். இதுவும் நாளைக்கு வந்து இதுவும் ஃபுல்லா ஃபினிஷிங் பண்ணிடுவோம். இந்த மீட்டர் பாக்ஸாக இந்த கேப் விட்டுருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்கேயும் ஒரு மீட்டர் பாக்ஸ் இருக்குனால இங்கேயும் ஒரு கேப் விட்டுருக்கோம். ரீடிங்ஸ் பாக்குறதுக்காக இப்படி ஒரு கேப் விட்டு பண்ணி கொடுத்துருக்கோம். இங்க வந்து 1 ஃபீட்ல ரேக் போட்டிருக்கோம். சின்ன சின்ன ஐட்டம்ஸ், லெகின்ஸ் ஐட்டம்ஸ் அதெல்லாம் வச்சுக்கிற மாதிரி இங்க போட்டிருக்கோம். இதோட டெப்த் எல்லாமே பாத்தீங்கன்னா 1.25 அடி, அதாவது 15 இன்ச்சஸ் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். கீழ இருந்து பாத்தீங்கன்னா 7 அடி ஹைட்ல பண்ணியிருக்கோம். டோட்டல் 24 அடிக்குமே ரேக்ஸ் போட்டிருக்கோம். இந்த இந்த லெஃப்ட் சைடு வர ரேக்குமே உங்களுக்கு வந்துட்டு 15 இன்ச்சஸ் தான் பண்ணியிருக்கோம். ஹைட்டும் வந்து 7 அடியில முடியிற மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த கடை நம்ம எங்க பண்ணி கொடுத்துருக்கோம்னா, கோயம்புத்தூர்ல நம்ம கோட்டைமேட்ல வின்சென்ட் ரோட் போற வழியில நமக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். இதே மாதிரி உங்களுக்கு உங்க ஷாப் பண்ணணும், நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த கடையோட லுக் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க, கண்டிப்பா நாங்க அதுக்கு ரிப்ளை பண்ணுவோம். இந்த கடையோட இதே மாதிரி உங்களுக்கும் பண்றதுக்கு நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம தமிழ்நாடு, ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாவே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இங்க இல்லை, லோக்கல் இல்லை, ஓவரால் தமிழ்நாடுமே பண்ணி கொடுத்துருக்கோம். தமிழ்நாடு தாண்டி கேரளா, பெங்களூர் சைடு எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். பாக்குறவங்க கண்டிப்பா நமக்கு கான்டாக்ட் பண்ணி விசாரிச்சு பாருங்க, நல்லபடியா பண்ணி கொடுப்போம். கஸ்டமர் ரிவ்யூ நான் பின்னாடி ஆட் பண்றேன். காய்ஸ், நம்ம வந்து இவருக்கு தான் வந்து இந்த ஷாப் வந்து முடிச்சு கொடுத்துருக்கோம். இவர்கிட்ட கேட்டெல்லாம் எப்படி இருக்குன்னு. ஆனா உங்களுக்கு வரை சாட்டிஸ்ஃபைடா இருக்குங்களா? நம்ம ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்குது. இப்போ நான் வந்து இதை பார்க்கறதுக்கு வந்து யூடியூப்ல பல இதுகளை வந்து தேடிட்டு வந்தேன். எனக்கு இந்த இது வந்து இவங்க செஞ்சிருக்கிறது ரொம்ப பிடிச்சது. கூப்பிட்டு கொட்டேஷன் வாங்கி அதுக்கப்புறமா இது பண்ணி நல்லா செஞ்சு கொடுத்தாங்க. நமக்கு மனசுக்கு ரொம்ப திருப்தியா பிடிச்சிருக்கு. எந்த குறையுமே கிடையாது. என்னோட ரேட்டுக்கு தகுந்த மாதிரி இவங்க செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி நான் இஷ்டப்பட்ட மாதிரி இவங்க எனக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லபடியா நல்ல சின்ன பசங்க தான், எல்லாரும் நல்லா ஒர்க் பண்றாங்க. பரவாயில்ல. இதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்டா யாரு கேட்டாலுமே நான் இதை வந்து நல்ல ஐடியா, இது நல்லபடியா செய்யுங்கன்னு சொல்லி நான் அவங்க கான்டாக்ட் நம்பர் எல்லாம் கொடுத்து கூட்டிட்டு போய் நம்ம கடையோட அட்ரஸ் மட்டும் சொல்லுங்க.
இது வந்து கோட்டை எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கோயம்புத்தூர் கோட்டை ஈஸ்வரன் கோவில் வீதியில் மணிக்கூண்டுக்கு லெஃப்ட் சைடு கட்டு வரும், அந்த இடத்துல இருக்குது. இது முழுக்க முழுக்க துணிக்கடையினுடைய ஷாப். இது உங்களுக்கு ஒர்க் திருப்தி தானே? ரொம்ப திருப்தியாக இருக்குது. நம்ம வந்து நம்ம லோக்கல், நீங்கள் வந்து போத்தனூர் வந்து நீங்கள் ஈஸியாக பார்த்து இது பண்ணிட்டீங்க. நம்ம வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணிட்டு இருக்கோம், பார்க்குறவங்களுக்கு தெரியும். நம்மளை நம்பி ஆர்டர் கொடுக்கலாமா என்னன்னு மட்டும் சொல்லிடுங்க. தாராளமாக தைரியமாக கண்ணை மூடிட்டு ஆர்டர் கொடுக்கலாம். இவங்க நல்லபடியாக நமக்கு செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. இதை விட சிறப்பாக உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. கைஸ், அவர் பேசலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு அவர் எவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருக்காரு, நம்ம எப்படி ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் தெரிஞ்சிருக்கும். இதே மாதிரி உங்களுக்கும் உங்கள் ஷாப் சிறப்பாக பண்ணணும், நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து எங்கேருந்து பார்த்து கூப்பிட்டாலும் நல்லபடியாக நம்ம பண்ணி கொடுத்துடலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.